வெல்கம் டு யோயோ ட்ரெண்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கிலோ மட்டன் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். இது கூட நம்ம தேவையான அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த பவுலில் 1/4 கப் இஞ்சி பூண்டு இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இது கூட 2 தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு இப்போ இதை நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கிடலாம். என்னோடய குக்கர் 5 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுப்பேன். உங்களோட குக்கர் எத்தனை விசில் விடுமோ அத்தனை விசில் நீங்கள் வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம பார்க்கலாம். அரைக்கிறதுக்கு இதுக்கு கொஞ்சம் தேங்காய் சில்லு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் சின்ன சீரகம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 பட்டை, பூ, லவங்கம், 1 கிராம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் நல்லா 5 விசில் வந்துருச்சு, ரிலீஸும் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு கறி. இப்போ இதை அடுப்பில் போட்டு சிம்மில் வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள், அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம கிளறி விட்டு அரைச்ச விழுதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கலக்கி விட்டுட்டு இன்னொரு அடுப்பில் சிம்மில் போட்டுட்டு இன்னொரு அடுப்பில் நம்ம ஒரு கடாய் வச்சு அது பட்டை வகை, 2 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்ச உடனே இது கூட 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் இது கூட பச்சை மிளகாய், 1 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதையும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பில் குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இது கூட நம்ம அந்த தாளிச்சதை சேர்த்துக்கிடலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தா நல்ல குழம்பு கெட்டியாக வந்திருக்கு. இந்த இறக்குற ஸ்டேஜில் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து அதை கரைச்சி அதில் ஊற்றணும். இது இறக்க போகும்போது தான் இந்த புளி சேர்க்கணும். இந்த புளி சேர்க்குறது குழம்புக்கு இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம். இப்போ இது மேலே நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியானது, சிம்பிளானது கூட. டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். கறி மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே சேரும். தேங்க்யூ.